ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஜெகதீஷ் கேமர். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ கண்டிப்பாக நிறைய கேள்வி வரும். ஏன் ரொம்ப நாள் யூடியூப் போடல, ஏன் ரொம்ப நாளும் வீடியோ போஸ்ட் பண்ணல, ஏன் கண்டென்ட் செய்யலை, அதெல்லாம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கைஸ் என்னோட யூடியூப் அக்கௌண்ட்டில். இப்போ தான் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு திரும்பி கம்பேக் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரி பப்ஜி மாதிரி எம்எல் மாதிரிலாம் விளாட்ல. இது புதுசாக கேம் இருக்குது, ஃப்ளெக்சிட்டி. நீங்கள் இது கேம் விளையாட போகிறீங்களா? டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். சரி, எல்லாம் விடுங்க. இப்போ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்காக. நான் நினைக்கிறேன் இது பேர் பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது பேர் பார்த்தாலும் கண்டிப்பாக தெரியும். வேறு யாரும் இல்லை, நம்ம ஒரு நம்பர் தான் தீக்கிங்க வரு. நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? இப்போ அவரும் என்ன மாதிரி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க யூடியூப் சேனல். ஏன்னா அவரோட அக்கௌண்ட்டும் என்னோட யூடியூப் அக்கௌண்ட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கைஸ். ஆனால் இன்றைக்கி தான் கம்பேக் கொடுத்துட்டோம் சேமில். மறக்காமல் நான் என்ன சொல்ல போகிறேன் நீங்கள் தெரியும். மறக்காமல் என் சேனலும் என் தீக்கிங் கேமரோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஓடிக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டர்ஸ் ஃப்ரம் நவ் அண்ட் தென். நான் சொல்ல மாதிரி இது புதுசாக கேம் இருக்குது, பேர் ஃப்ளெக்சிட்டி. நீ யார் இங்கே விளையாட போகிறீங்கன்னா லிங்க் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். இது கேம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது கேம் ஜிடிஏ மாதிரி தான் இருக்கும், ரியலிஸ்டிஸாக இருக்கும். நீங்கள் ஒரு கேரக்டராக இருப்பீங்க, வேறு காடி இருக்கும், வேறு கன்று இருக்கும். இந்த கேம் நிறைய பேர் இருக்காங்க கைஸ். ஆன்லைன் கேமு. இந்தியன்லேருந்து, இந்தோனேஷியாவிலேருந்து, மலேசியாவிலேருந்து. நான் நினைக்கிறேன் அமெரிக்கா லண்டன்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படி ஒரு ஆளுன்னு. சரி மச்சான், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே இல்லைங்க கைஸ், யாரும் ஹவுஸ் பண்ணிட்டு வரேன். ஹாய் ஐ எம் பேக். ஹாய் ஐ எம் பேக். ஹாய் தமிழ் கிங், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கெல்லாம் மேப்பு பெருசுடா கைஸ், பார்க்க முடியும்னா. சுத்தி காட்டுறேன். இப்போ கேட்க முடியும்னா, இது ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆன்லைன் பேர் இந்தியன் ஆள், இந்தோனேஷியா ஆள், மலேசியா ஆள், அமெரிக்கா, லண்டன், வெளியூர்லாம், சைனீஸ்லாம். அப்படி இப்போ வரைக்கும் நான் இன்னும் கண்டுபிடிக்கல. பாப்பா ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவோம் இல்லைன்னு. ஏன்னா நிறைய பேர் இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியாலாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ நான் அவங்க 2 பேர் நீங்களா ஊர் சுற்றி காட்டுறேன். இது கேம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, ஆளெல்லாம் ஜிடிஏ மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கும். நிறையா மிஷன் இருக்கும், நிறையா சேலஞ்செலாம் இருக்கும். சொன்னா ஃபைட் பண்ணலாம், செட்டிங் பண்ணலாம். ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான், கொஞ்சம் ப்ரூவ் ஆகலாம். பப்ஜி மாதிரி தான் இது கேம், ரொம்ப மிக்ஸாக இருக்கும். பப்ஜி மாதிரி தான், ஏம்லாம் இருக்காது. நம்ம சொன்னோமா மண்டலலாம் ஷூட் பண்ணலாம். இன்னும் வேறுனா இங்கே நீங்கள் பார்க்க முடியும்னா, இது கேமில் ஒரு கேங் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோட கேங், என்னோட லீடர் கில்லர்.
நம்ம கேங்கோட லெவல் 262. நீங்கள் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கன்னா இது கேம்குள்ளே வரலாம். இது கேமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். யாராச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணேன். ஓகே, யூ கேன் ஜாயின் திஸ் கேம் அண்ட் ஜாயின் அவர் கேங் இஃப் யூ வாண்ட். வேறு கேங் இருக்குது, என்னோட கேங் மட்டும் இல்லை. பார்த்தீங்கன்னா திரும்பி நம்மளோட நண்பன் ஐயோ இப்படா கேஸ் ஒரு ஸ்பீடாக கடிய தேவையில்ல கேஸ். இப்படிதான் இருக்கும். இங்கே பாருங்க மாப்பிள்ள, இங்கே பாருங்க கேஸ் மாப்பிள்ள என்ன ஸ்டைல் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேப் தான் பெருசாக இருக்கும். இது கேம் நிறைய ரியலிஸ்டிக்ஸாக இருக்கும். என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா இந்த கேமு தெரில, அவரோட எஃபிஎஸ்ஸு ரொம்ப ஹையாக இல்லை, அவங்களோட ரேமு ரொம்ப ஹையாக இல்லை. நீங்கள் என்னப்பட்ட ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணலாம். பார்த்த மாதிரினா இங்கே ஷாப் இருக்கும், காடிலாம் பண்ணலாம், டாப்அப்லாம் பண்ணலாம், கோல்டு மோட்டர்லாம் இருக்கும். இதுக்கு ட்ரை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா யாராச்சும் என்ன கேம் விளையாட கூப்பிட போகிறீங்கன்னா இதான் என்னோட அக்கௌண்ட் மேலே இருக்கும். இதான் என்னோட அக்கௌண்ட் பிளாட்ஸ் தமிழ் எக்ஸ் ராஜா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா என்னை ஆட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நானும் கூட கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாடுவேன். டைம் இருக்கணும், டைம் இல்லைன்னா நான் பார்க்கலன்னா உங்களோட இன்விடேஷனு சாரி. நீங்கள் அப்படி கமெண்ட்லேயே சொல்லுங்கள் உங்கள் பேர், அப்பமா எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு ஆகிறதுக்கு. அவன் கமெண்டில் உங்கள் பேர் போடுங்க, அக்கௌண்ட் பண்ணிட்டுங்க. இது கேம் டெவலப் பண்ணோம் கைஸ். அது மட்டும் இல்லை, நிறையா சேலஞ்ச் இருக்கும், நிறைய ஆள் இருக்கும். கொஞ்சம் நேரம் சுடுவாங்க, கன் எடுத்துகிட்டு சுடுவாங்க பாட்டெல்லாம். நம்மளாம் நியூ பிளேயர் இருக்கும்போது லெவல் 1 லெவல் 2ல் இருக்கும்போது ப்ரோ பிளேயர்லாம் சுடுவாங்க கண்டிப்பாக. இப்போ பாருங்கள் மாமா வண்டி மாட்டிக்கிச்சு. யாருறாங்க? சுற்றுறாங்க கைஸ், கன் எடுத்துட்டாங்களா? என் வண்டி பட்டு வைக்க போகுது. சொந்தமாக ஹேண்டில் பண்ணலாம், 2 பேர் இருந்தாலும் 1 டவுன் 2 டவுன், அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் பழகிட்டோன்னா நம்ம சொந்தமாக எய்ம் பண்ணோம். அவங்க கொஞ்சம் பழகிட்டோன்னா அவங்க நம்ம கொஞ்சம் ப்ரூவாங்க. செட்டிங்லாம் பண்ண முடியும், நம்மளோட இது சென்சிட்டிவிட்டாக சொல்லுவாங்க. ஐயோ இங்கே இவரு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேமில் ஜாப்லாம் கிடைக்க முடியும். இங்கே பார்க்க முடியுமா, பிஸ்னஸ்லாம் பண்ண முடியும். என்னோட பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கும் கைஸ், பிஸ்னஸ்லாம் பண்ண முடியும். இங்கே வேறு போலீஸ்லாம் ஆக முடியும், கிரிமினல் சுற்றுறது, அவ்வளோதான். ஐயோ சாரி கொஞ்சம் ட்ரபிள் ஆகிடுச்சு கைஸ், சாரி கைஸ். இப்போ அவர் இங்கே இருப்போம், எனக்கு தெரில, செக் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இப்போ எங்களோட என்ன பிளான்னா, ஐயோ இவர் இங்கே இப்படி தான் பாருங்க சொல்லுங்க நியூ பிளேயர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படி கன் எடுத்துகிட்டு கிங்கோட காடி போட்டு வைப்போம். கண்டிப்பாக கோவப்படுவான், ஆனால் ட்ரை பண்ணுவோம். இப்போ பாருங்கள் வெறி போடுவான்.
ஓடுவோம் காய்ஸ். ஐயோ இப்போதான் ஓடணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பண்ணிட்டானே. அவ்வளோடா காய்ஸ். கண்டிப்பாக வெறி ஆயிரும். கண்டிப்பாக கோவம் போடுவான். மேப்பில் பார்ப்போம் ஒரு நம்மக்கிட்ட என்ன வரானா. ஆமாம் கேஷ் நம்மக்கிட்ட என்ன கேஷ் வரான். இதை பாருங்க பார்ப்போம். ஆமாம் கேஷ் நம்மக்கிட்ட என்ன கேஷ் வராங்க. என்ன பண்ணுறது இப்போ? ஓடுடா ஆகணும் கேஷ். வேறு வழி இல்லை. இல்லை 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 பேசிஃப் போட்டுக்கலாம். பேசிஃப்னா என்னன்னா நம்ம சேஃப் ஜோனில் இருக்கணும். நம்ம கிரிமினலாக ஆகக்கூடாது. நம்ம நார்மல் பீப்பிள் ஆகணும். சரியா? பார்ப்போம் அவர் என்ன சொல்லுவான்னு பார்ப்போம். அவர் கணக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் இருக்கும். டோச்சு பெரிய சம்பவம் இருக்குது. நம்ம இங்கே தொலைவேனா வண்டி எடுத்து ஓடுவேன்ட்டான். ஏன்னா அங்கே அவங்க பேர் நான் பாருங்கன்னா அவங்க கேங் இருக்குது. அவங்கக்கிட்ட மேட்ச் பண்ணிட்டோன்னா அவங்க கேங்கும் நம்மளோட கேங்கும் ஃபைட் சண்டை வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை. ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனை தேவை வேணாம். ஆராகேஷிட்டு கேம் நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சேஞ்ச் இருக்கும். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா இங்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே தேடலாம். சரிங்க நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் இன்னும் கிடைக்கல. இப்போ முதல்லேருந்து ஊர் சுட்டு காட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். இங்கே ஒரு கிரிமினல் இருக்காங்க. நான் முடியாது கேஸ்னா நான் கிரிமினல் ஆகிட்டேன். நிறைய கன்னெல்லாம் இருக்கும் கைஸ். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு விளாண்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்டல் தான் கிடைப்பீங்க. ஒரு ஹேண்ட் கன். அவ்வளோதான். அவங்க நம்ம மேலே பிரச்சனை தேனான்னா நம்ம தான் போயிட்டு செட்டில் பண்ணணும். வேறு வழி இல்லை. பாருங்க ஓடுறான். இங்கே வேணால் போட்டோம். நம்ம பிரச்சனை இல்லை. ஓரா பாரு. எங்கே இருக்கான்? ஓடுட்டான். ஐயோ இங்கே வச்சு ஒழிஞ்சிக்கிறான். நானும் பாவம் விட்டுறலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க தான் கேட்க மாட்டாங்க. என்னோட கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது? நம்ம கன் எடுத்துட்டு நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னோட கேங் பேர். ஓஷ் பின்னாடி இருக்காங்க பாரு. நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை நான் தெரியும். கண்டிப்பாக திரும்பி பழி வாங்குவானே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஓடுட ஆகணுங்க. வேறு வழி இல்லை. ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் 50 செகண்ட் இருக்குது. ஓடுட ஆகணும். அவ்வளோதான் கேஸ். நம்மளோட ஓஷிட் அவர் எங்கே இருப்பான்? ஓகே நம்மக்கிட்ட தான் வரான். நம்ம வேறு வழி இல்லை கைஸ். வேறு இடத்துல தீர்வு தான். ஓய்யோ புது வண்டி எடுத்துட்டு வண்டி டிஸ்மிஸ் பண்ணிட்டு
ஐயோ ஓடுவாங்க. ஐயோ முடியல கேஸ். பழி வாங்கிட்டா. இல்லைங்க ஒரு டைம் இருக்கு நம்ம பழி வாங்குவோம். ஆனால் இப்போ இருக்க முடியாது. அப்புறமா பழி தான் வாங்கணும். இப்போ பாருங்கள் என்கிட்ட காசு இல்லை. ஏதாச்சும் வெட்டு போடணும், வைக்கணும். என்கிட்ட பிஸ்னஸ் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணேன்னு அங்கேருந்து காசு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறையா காடி இருக்கும் காசு. இது காடிலாம் கலர் அடிக்கலாம். நீங்கள் இஷ்டப்பட்டு கலர் அடிக்கலாம். நீங்கள் தெரிலனா அப்புறமா நான் தொட்டு கொடுப்போம். அவர் அங்கே தான் இருக்கான். அங்கே நம்ம தெரியாத மாதிரி தான் போகணும். அம்மா அவர் நினைப்பான். ஓகே அவர் தெரியாத மாதிரி போகிறான். நம்மளும் தெரியாத மாதிரி போகிறோம். காசு எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது இல்லை ஒன்று போடும் ரீலோட் பண்ணுவோம். ஓகே இப்போ பாருங்க அவர் ஓடுவான். கண்டிப்பாக ஒரு இடத்துல நிறுத்துவான். அந்த டைமில் தான் நம்மளோட ஆட்டம். இப்போ பாருங்க அவர் எங்கே இருப்பான் பாருங்க. அவர் எங்கே இருப்பான்? அவர் இங்கே தான் பண்ணிப்பான். ஓ ஷிட், அவர் பேசி போட்டுட்டான். வேறு வழி இல்லை கேஷ், நம்ம வெயிட் தான் பண்ணோம். ஒரு இங்கே பாருங்க கேஷ், பாய்ச்சி போட்டுட்டு வேறு வழி இல்லை, ஓடிதான் ஆகணும் கேஷ். ஆனால் நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட அவர் காடி பற்ற வச்சேன். அவர் என் காடி இன்னும் பட்டு வைக்கல. அதான் அவர் சேலஞ்ச். ஐயோ அவன் நம்ம ஓடணும். அதான் என்னோட பிளானு. அவர் கலைச்சு கண்டிப்பாக அவர் நம்ம சேஸ் பண்ணுவான். இப்போ பாருங்க அவர் வெறி ஏற்றுறேன். வரோன்னா தெரில, ஆனால் இன்னும் கம்ஃபர்ட் இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ண பண்ணுறோம், வண்டியை அவங்க நிறுத்தும் போது வண்டி எடுத்துட்டு அப்படி டப்புன்னு சுற்றிட்டு அவ்வளோதான் ஓடிதான் ஆகணும். இல்லைங்க அவர் நம்ம சேஸ் பண்ணுவோம். நம்ம இது மாட்டிக்கிட்ட மாதிரி. ஃபர்ஸ்ட் அடி வண்டி இல்லைப்பா. அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரியல இது யாரோட வண்டின்னு. அங்கே தான் நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறோன்னா ரீஸ்பான் பண்ணோம். ரீஸ்பான் பண்ணிட்டோம். நம்ம அவர்கிட்ட வரல. அவ்வளோதான் கேஸ், வண்டி எடுத்துட்டு ஓடுவோம் காசு. ஒரு ஓட்டு. அதான் நம்ம வேலை. இங்கே நம்ம கடுப்பாயிருந்துச்சுன்னா யாராச்சும் காடி சுட்டுட்டு அவங்க நம்ம சேஸ் பண்ணாங்க. அதான் நல்லா இருக்கும் ஓடுறது. கண்டிப்பாக அவர் என்னதான் சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இது கடியில் எடுத்துக்கூடாது. அவர் என்கிட்ட வந்துட்டான். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பாடல கேட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெயிட் பண்ணுவோம். அவங்க என்ன
பண்ணிட்டோம். இப்போ மேலேண்டு வருவான். நான் காடி எடுக்க மாட்டேன். அவர் சுட்டு போகிறேன்னு சுட்டோம். நான் ரீச் பண்ணிட்டேன் கைஸ். வண்டி எடுத்து ஓடணும். நம்ம என்ன திரும்ப பண்ணணும், அவர் வெறி ஏற்றணும் கைஸ். அது நம்ம வேலை. அவ்வளோதான். அவர் சொன்னமா நம்மகிட்ட வருவோம். அவ்வளோதான் கைஸ். அவர் சொன்னமா நம்மகிட்ட வருவோம் கைஸ். அவர் இருக்கானே இல்லையே தெரியல. இங்கே இருக்கான். நம்ம பின்னாடியில் போகணும். நம்ம கலைச்சு அவரே டைப் எடுத்தா பார்த்தீங்களா. இங்கே வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக என்கிட்ட தான் வருவான். எனக்கு தெரியும் 100%. நான் இந்த சைடு போகிறேன். வருவான், சுற்றுவோம். பார்த்தீங்களா சொல்லிட்டேன். இந்த கேம் நான் தான் சொல்லி கொடுத்தேன். அவரு பாட்டு என் மேலே டைரி வேணும். பாருங்க சரி ஏற்றி வச்சுட்டேன். என்ன பண்ண போகிற பார்ப்போம். பாட் விளையாடுக்கிறப்பா. நான் வண்டி வேற மாதிரி ஓட்டுவேன். இதுதான் என்னோட ஃபேவரட் கார் புகாட்டி. இந்த கேமில் இதே ஃபேவரட் கார். ஆனால் உண்மையோட லைஃப்பில் BMW பாருங்க. அது என்னோட காடி நம்பர் மேலே இருக்கும். என்னோட ஸ்பீட் காடி ஸ்பீட் கீழே ஒரு பர்ஃபார்ம் மேனுஃபேக்சர்ட் கீல்ஸ் வச்சுருக்கேன். அதுதான் நம்மளோட மிஷன். காடி இங்கே அரைச்ச தொங்குடு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவ்வளோதான். யார் சொன்ன காடி அவங்க வச்சுட்டு. இப்போ அவர் எங்கே இருக்கா எனக்கு தெரியல. அவர் பேர் என்ன தெரியணும். கையை சமாளிக்கிற கேஸ் கிராமம் இருக்கு. பின்னாடி இருக்காங்க கேஸ். அவருக்கு மேலே ஏற நினைக்கிறேன். பாருங்க அவர் எனக்கு மேலே தைரியம் இல்லைங்க. என்ன தெரியுமா, ஏன்னா இது கேமில் நான்டா ஒரு பெரிய பவர். என் மேலே ஒரு புல்லட் இப்படி ஒரு புல்லட் தொட்டவே முடியல. அப்படிதாங்க சப்பமாக அவர் வெளியே ஏறுவான். பேசிட்டு பண்ணிட்டு யாரும் எனக்கு எடுத்துட்டான். இது கேம் அவர் போட்டுலாம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. விட்டு கொடுப்பேன். நம்ம எங்கேயும் நிற்கக்கூடாது. அப்போ நான் அவருக்கு நம்ம சேஸ் பண்ணுவோம். நம்ம மேலே போவோம்.
ஏன் நான் இது கேம் பற்றி யூடியூப்க்கு இப்போ தான் சொன்னேன்னா நான் சொன்ன மாதிரி கூட என்னோட யூடியூப் பிரச்சனை இருக்கும். அப்புறம் வெயிட் பண்ணேன் வரானா இல்லை தெரில. பக்கத்தில் இருக்கானா முன்னாடி இருக்கானா? ஸ்பீடு கடி பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நம்ம மேலே தைரியம் இல்லை. ஏன் தெரியுமா? இது கேமில் நான் தான் ஒரு பெரிய ஆள். அடா நம்ம என் முன்னாடி யாராச்சும் நிற்கணும். நிற்கிட்டு ஹாய் ப்ரோ, ஓகே பாஸ், பாய் பாஸ் அப்புறம் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாரு அவர் கன் எடுத்துட்டு கீழே இருந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ரெஸ்பெக்ட் நான்டா ராஜா. வெறி ஏற்றுட்டு இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ரொம்ப ஒரு வெறி. அவர்கிட்ட பேசுவோம். பறக்க போடு பாரு கண்டி. பேசி தொடர்ந்துட்டான். ஏன்னா ராஜா அவ்வளோடா வண்டி எடுத்துகிட்டே கண்டிப்பாக சம்பவம் பண்ணுவேன். இப்போ பாருங்க என்னோட பிளானு. ஜெட்பேக் போச்சுடா. செகண்ட் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்க அவர் கிரிமினல் ஆகிட்டான். திரும்பி பேச போட முடியாது. அவங்க காடி 10 நிமிஷத்துக்கு பாருங்க கைஸ் தூங்கிட்டாங்க. நம்ம ஜோக் பண்ணுவோம், ஆனால் கூப்பிட்டாங்கன்னா பேக்கப் கொடுக்கணும். வண்டிடு பேர் என்ன கேங் நம்ம தெரியல. இப்போ பாருங்க கைஸ் தேவையான ஒரு ஃபைட் போடு. இதான கைஸ் முதல்ல சொன்னேன். இதோட பிளேயர்லாம் கொஞ்சம் ரேசிஸ்டாக இருக்கும். காசு இல்லடா, 3K இருக்கு. AK பை பேங்க்ல இப்போதான் எடுத்தேன். உன்னை காடி பத்தில RPG புல்லட் இல்லை ஆட பேங்க்ல இப்போதான் எடுத்தேன். இப்போ ரன்னா என்கிட்ட புல்லட் ஓட்டான். சாரி கேஷ் கட் அவுட் வச்சுட்டேன். நம்ம சைடு வந்து गाइस விட்ரி இல்ல गाइस சாரி गाइस. கேவலாம என் மேல போட்டு எடுத்துட்டான். கொஞ்சம் பேக்கப் கொடுங்க गाइस. ஓகே ப்ரோ.
கண்ணாடி போட்டிருக்கேன் பாட்டு பார்த்து பேசு. என் பேங்க்லேருந்து காசு இருக்கா? ஓ என் பேங்க்லேருந்து காசு இருக்கு கைஸ். ஐயோ ஏன் மனசுக்குள்ள வண்டா பாரு. அம்மா காய்ஸ், அம்மாடி சாவட்டி. இருக்கா அவரு அங்க இருக்கு. என்ன பார்த்து மட்டும் ஓடுறான். ஐயோ டவுன். மாட்டிட்டேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது கேமில் அவ்வளோதான் நான் சொல்கிறேன். செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன் காய்ஸ். இனிமேட்டு என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெகதீஷ் கேமர் டேக்கிங் கேவர். ஓகே காய்ஸ், பாய்.